சினிமா பூங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் ஹபீபி. ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் நடந்த இஸ்லாமியருடைய கதை. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் கதை எடுத்து படம் பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த தைரியம் இயக்குனர் மீரா கதிரவனுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியலை. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, கடையநல்லூர் அந்த பக்கம் உள்ள ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த கிராமத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் நிறைய வாழ்கிறாங்க. ஒருத்தருடைய குடும்பத்தில் முக்கியமான தொழில் நெசவு தொழில். அங்கே நிறைய பேர் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நெசவு தொழில் நாளடைவில் நலிவடைகிறது. ஏன்னா இயந்திரங்கள் வர ஆரம்பித்தோடனே கையால் நெய்யக்கூடிய அந்த தொழில் பாதிக்கப்படுது. இதனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தர், அது சித்தப்பா, அது ஹீரோவுக்கு சித்தப்பா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு இந்த நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்க எல்லோரும் வேணான்றாங்க. அதையும் மீறி இவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு. வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்புகிறாரு. இந்த ஊரில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறார்ல, அவருடைய மனைவி இங்கே இந்த ஊரில் கிராமத்தில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு மனவேதனையாக இருக்குது. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் அந்த குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வருது. இதில் அங்கே ஹீரோ 5 வயசுலேருந்தே காட்டுறாங்க. அவர் அப்படியே வளர்ந்து வரும்போது அங்கே ஒரு பெண்ணை லவ் பண்ணுறாரு. ஹீரோ காதலித்தது நடந்ததா? இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மனைவியை விட்டு வெளியூருக்கு சென்று கஷ்டப்பட்டு உழைத்த அவர் சந்தோஷமாக இருந்தாரா? அதை நம்பி இருந்தவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்தார்களா? கஷ்டங்கள் தீர்ந்ததா? அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த மாதிரி கதை நகன்று போகுது. அப்பாவாக கஸ்தூரி ராஜா நடிச்சிருக்காரு. மற்றும் புதுமுகங்கள் நடித்திருக்கும் இப்படம் கதைக்கேற்ற முகங்களாக இருக்குது. அதுதான் இதில் உள்ள பெரிய பியூட்டி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனை, காதல், இதை மையமாக வச்சு படம் பண்ணியிருக்காங்க. இந்த இயக்குனரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த கதையில் எந்த இடத்துலையும் தொய்வு கிடையாது, அரசியல் கிடையாது, அசிங்கம் கிடையாது. குடும்பத்தோடு போய் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகவும் அருமையாக அற்புதமாக படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வசனங்களும் அற்புதமான வசனங்கள். ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை உள்ளடக்கி ஒரு கதையை பண்ணி தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு எல்லோருடைய பாராட்டையும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறதுனா உண்மையிலேயே அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும். ஏன்னா படம் பார்த்துட்டு வரவங்க அத்தனை பேருமே ஒரு கட்டத்தில் தன்னை மீறி அழுதுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த கொண்டு போன நேர்த்தி மிகவும் அருமை. காதலை மட்டுமே கொண்டு போகல, தொழில் மட்டுமே கொண்டு போகல, வாழ்க்கையை மட்டுமே கொண்டு போகல, எல்லாத்தையும் கலந்து கலவையாக மிகவும் அற்புதமாக எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல், அதாவது தேட்டருக்குள்ளே உள்ளே போன அந்த 10-15 நிமிடங்களிலேயே அந்த கதைக்குள்ளே அத்தனை பேருமே ஒன்றி பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு இயக்குனர் மீரா கதிரவன். இதில் நடிச்சிருந்த கஸ்தூரி ராஜா, ஹீரோ ஈசா, மற்ற எல்லாருமே அருமையாக அந்தந்த கேரக்டர்களுக்கு தகுந்த மாதிரி மிகவும் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் மனதை நெகிழ வைக்கிற அளவுக்கு அனைவருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் தான் இந்த மாதிரி படங்களை எடுத்து வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு படம், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை வைத்து படம் எடுத்து வெற்றி பெறுவது மிகவும் கடினமான விஷயம். ஏன்னா இங்கே உள்ள சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் அப்படின்னா வன்முறையாளன் அப்படிங்கிற மாதிரியே எல்லா படங்களிலையும் காமிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை விட்டால் வேறு வழி தெரியாது, கதையும் தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு கூடுகட்ட டைரக்டர்கள் இந்த தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க. இஸ்லாமியனாலே அவன் குண்டு வைப்பான், தீவிரவாதி, முரணே, கடத்தல்காரன், இப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே தன் படத்தை தன் லாபத்திற்காக எத்தனையோ பேர், இதில் ஹீரோக்களும் அடங்கும். ஹீரோக்களும் இயக்குநர்களுக்கும் இதுதான் வேலை. ஆனால் அதையெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு ஒரு சாதாரண இயக்குனர் ஒருத்தர் ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அனைத்தும் முஸ்லீம் அத்தனை பேருமே பார்க்குறாங்க. இந்துக்கள்லாம் நம்ம மாமா மச்சான் மாதிரி பழகணுமே, அது இதுதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இஸ்லாமியர்களும் நம்மளை போல தான் கஷ்டப்படுறாங்க, வாழ்கிறாங்க அப்படிங்கிறத எல்லோருக்கும் புரிய வச்சுருக்காரு இயக்குனர் மீரா கதிரவன். அதே மாதிரி இதில் இயக்கிய இந்த ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் ஆகட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லாமே மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு படங்களையும் பார்த்தோம்னா ரத்தம் கக்கி 10 பேர் அடிப்பான், 100 பேர் அடிப்பாங்க. அப்படி ஒரு படங்களை பார்த்த காலத்தை விட்டுட்டு இன்றைக்கி ஒரு அழகான மென்மையான ஒரு காதல், ஒரு குடும்பம், தொழில் சார்ந்த ஒரு கதையை சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் தொய்வு இல்லாமல் மிகவும் அற்புதமான படைப்பு. சாமானியனின் பார்வையில் 100க்கு 80 மதிப்பெண்கள். நன்றி.